அன்பினால் என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 267வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 268வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் காலம். ஆணவம் அழிந்ததால் பரசுராமனின் நல்ல குணம் ஒளிர்ந்து நிற்றலும் வெற்றி பெற்ற ராமபாணம் வெப்பம் நீங்கி குளிர்ச்சி அடைதலும். பாடல் எண் 268. அன்பதுவே வென்றதனால் ஆணவமும் அழிந்ததுவே நன்மை ஒளி வந்தது போல் நல்ல குணம் ஒளிர்ந்ததுவே உண்மை எதிர் நின்றதனால் ஒழிந்து பொய்மை விழுந்ததுவே தன்மையதே கண்டதனால் தளர்பானம் குளிர்ந்ததுவே. இதுவே அந்த 268வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்பதுவே வென்றதனால் ஆணவமும் அழிந்ததுவே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், அன்பினை கொண்ட ராமன் தனது அன்பினால் கேட்டுக்கொண்டபடியே பரசுராமனை தாக்கும் நோக்கில் சென்ற ராமபாணத்தின் தாக்குதலில் இருந்து அவன் தப்பித்துக் கொள்வதற்காக தனது ஆணவமே இலக்கென்று அப்பரசுராமன் குறிப்பிட்ட உடனேயே அங்கே ராமன் எய்த அந்த ராமபாணமானது தனது வேகத்தில் சற்றே இரக்கத்தையும் சேர்த்து கொண்டது. ஆகையால் பரசுராமனை கொல்லாமல் அவன் கூறிய இலக்காகிய அவனது ஆணவத்தை மட்டுமே அது அழித்தது. அவ்வாறாக அங்கே ராமனது அன்பானது வெற்றி பெற்ற காரணத்தால் பரசுராமன் கொண்ட ஆணவம் அழிந்து போனது. நன்மை ஒளி வந்தது போல் நல்ல குணம் ஒளிர்ந்ததுவே. ஆணவம் அழிந்து போன உடனேயே அங்கே பரசுராமன் முன்னர் கொண்டிருந்த தீய பண்பின் தன்மை யாவும் மாறிப்போய் அங்கே அவனை காண்பதற்காக நன்மைகள் யாவும் வந்து அணிவகுத்து நின்றன. அவ்வாறாக நன்மைகள் யாவும் அணிவகுத்து ஒளிபோல் நின்ற காரணத்தால் இருண்ட வீட்டினுள் வந்த ஒளி போல் தீய குணம் விலக அவனது நல்ல குணம் யாவும் ஒளி பெற்று ஒளிர்ந்தது. உண்மை எதிர் நின்றதனால் ஒளிந்து பொய்மை விழுந்ததுவே. உண்மைகள் யாவுமே எதிர்வந்த காரணத்தால் அந்த உண்மையை கண்டு ஒளிந்து வீழ்ச்சியடைந்து போய் விலகும் பொய்மை போல் பரசுராமனின் வாழ்வில் பொய்மை போல் வந்து சேர்ந்திருந்த அவனது ஆணவமும் முற்றிலுமாக அழிந்து அவனை விட்டு விலகி போனது. தன்மையதே கண்டதனால் தளர்பானம் குளிர்ந்ததுவே. அவ்வாறாக பரசுராமனானவன் அடைந்திருந்த தீமை யாவுமே விலகி போனதன் காரணமாக அவனது உள்ளமும் உடலும் குளிர்ச்சி அடைந்தது. அவ்வாறாக பரசுராமனானவன் வெம்மை நீங்கி குளிர்ச்சி என்னும் மேன்மையை அடைந்தான் என்பதை கண்டுணர்ந்த வெம்மை மிக்க வெப்பம் மிக்க அந்த ராமபாணமானது தானும் உடனே தனது சினம் தணிந்து குளிர்ச்சி அடைந்தது. இதுவே இந்த 268வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 269வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.